அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு மகாபாரதத்தில் ஞான பறவைகள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். மகாபாரத கதையை எழுதினது வியாசர். மகாபாரத கதை முழுவதையும் வியாச பகவான்கிட்டருந்து கேட்டறிந்தார் அவரோட சீடர் ஜெமினி முனிவர். அவருக்கு சில சந்தேகம் மீதம் இருந்துச்சு. அதையும் வியாசர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு, மகரிஷியே, எனக்கு மகாபாரதத்தில் சில சந்தேகம் இருக்குது, அதை நீங்கள் தீர்க்கணும்னு கேட்டுக்கிட்டாரு. ஜெமினி, உங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள் நியாயமானது தான். உங்கள் வினாக்களுக்கு விரிவாக விளக்கமளிக்க கால அவகாசம் இல்லை. நீங்கள் விந்திய மலைக்கு சென்று அங்கு வசிக்கிற பிங்காக்ஷன், நிபோதன், சுபத்திரன், சுமூகன் என்ற 4 ஞான பட்சிகளை கேட்டால் அது உங்களோட ஐயங்களை தீர்க்கும்னு சொல்கிறாரு. முனிவரே, பட்சிகள் பேசுமா அப்படின்னு ஜெமினி கேட்குறாரு. அவை மகா பண்டிதர்களைப் போல் தர்ம சந்தேகங்களை தீர்க்குமான்னு கேட்குறாரு. அந்த 4 பட்சிகளோட கதையை வியாசர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த 4 பட்சிகளோட பெயர்கள் பிங்காக்ஷன், நிபோதன், சுபத்திரன், சுமூகன். ஒரு முறை தேவேந்திரன் அப்சரா ஸ்திரீகளோட நந்தவனத்தில் உலாவிக் கொண்டிருந்தான். அங்கே நாரத மகரிஷி வந்தார். அவரை வரவேற்ற தேவேந்திரன் அவர்கிட்ட, முனிவரே, இந்த அப்சர பெண்களில் சிறந்த ஒருத்தியை தேர்ந்தெடுத்து அவளை நாட்டியம் ஆடும்படி ஆணையிடுங்கள்னு சொன்னான். நாரதர், அப்சர பெண்களே, உங்களில் யார் ரூப லாவண்யங்களில் உயர்ந்தவர்னு எண்ணுகிறீங்களோ அவங்க ஆடலான்னு சொல்கிறாரு. அவர்களில் ஒவ்வொருவரும் தானே சிறந்தவள்னு வாதிட்டு கொள்ள ஆரம்பித்தாங்க. தேவேந்திரன் அவர்களுக்குள்ள சிறந்தவளை நாரதரே தீர்மானிக்கணும்னு சொன்னாப்ல. நாரதர் அதற்கு ஒரு வழி சொன்னார். இமாலயத்தில் துர்வாச முனிவர் கடுந்தவம் செஞ்சு வந்தார். உங்களில் யார் நடனமாடி அவர் தவத்தை கலைக்கின்றீர்களோ அவர்களே சிறந்தவர்னு நான் தீர்மானிப்பேன்னு நாரதர் சொல்லிட்டாரு. துர்வாசரோட பெயரை கேட்டதுமே அந்த பெண்களுக்கு நடுக்கம் ஏற்பட்டது. பபு என்ற பெண், நான் துர்வாசர் இருக்கிற இடத்துக்கு போய் அவரோட தவத்தை கலைக்கிறேன்னு சொல்லி புறப்பட்டா. பபு தன் ஆடலாலும் பாடலாலும் துர்வாசரோட தவத்தை கலைக்க முற்பட்டா. அதனால் கோபம் கொண்ட துர்வாச முனிவர், அப்சர பெண்ணே, நீ கழுகா பிறப்பாயின்னு சபிச்சாரு. அவள் துர்வாசரை பணிந்து தன்னோட தவறை மன்னிச்சு சாப விமோச்சனம் அளிக்கிறபடி கேட்டா. கருணை கொண்ட முனிவர், உனக்கு 4 குஞ்சுகள் பிறக்கும். நீ அர்ஜுனனோட அம்பு பாய்ந்து மரணமுற்று நிஜ ரூபத்தை அடைஞ்சு இந்திரலோகம் செல்வாயின்னு ஆசீர்வதிக்கிறாரு. பபு கழுகா பிறந்து கர்ப்பமுற்றார். அப்போது மகாபாரத யுத்தம் குருஷேத்திரத்தில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனை பார்க்க சென்ற திராக்ஷி மேலே பறந்தபடியே யுத்தத்தை பார்த்து கொண்டிருந்தா. அர்ஜுனன் விடுத்த ஒரு அம்பு அவள் மேலே பாய்ந்தது. உடனே திராக்ஷியின் கர்ப்பத்தில் இருந்த 4 முட்டைகளும் பூமியில் விழுந்துச்சு. என் குழந்தைகளை தெய்வந்தான் காக்கணும்னு பிரார்த்தித்து உயிர் துறந்தா. யுத்த பூமியில் பகதத்தன் என்ற வீரனின் வாகனமான சுப்ரதீபம் என்ற யானையோட கழுத்தில் தொங்கிய மணி அம்புப்பட்டு அருந்து சரியாக அந்த முட்டைகளோட மேலே வந்து கவிழ்ந்து விழுந்தது. அந்த மணியோட கீழே முட்டைகள் பாதுகாப்பாக கிடந்துச்சு. பாரத யுத்தம் முடிஞ்சு குருஷேத்திர பூமியில் அமைதி ஏற்பட்டதுக்கப்புறம் ஒரு நாள் காலையில் சமீகர்ன்ற மகாமுனிவர் அந்த வழியாக போய்கிட்டு இருந்தார். மணியின் அடியில் இருந்த பறவை குஞ்சுகளோட கீச் கீச்சுன்ற சத்தத்தை கேட்டார். அதை கேட்டு ஆச்சரியமடைஞ்ச முனிவர் மணியை தூக்கி பார்த்து அந்த 4 பறவை குஞ்சுகளும் இருக்க கண்டார். கருணையோடு அதை தன்னோட ஆசிரமத்துக்கு எடுத்துகிட்டு வந்தார். அப்போது அந்த குஞ்சுகள் அவர்கிட்ட, மகானுபாவரே, எங்களை கோரமான வர்ணத்திலிருந்து காத்தருளுனீங்க, எங்களுக்கு நீங்களே தாய் தந்தை குரு ஆவீங்கன்னு சொல்லுது. தங்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோன்னு சொல்லுது. உங்களுக்கு நாங்கள் என்ன சேவை செய்யணும்னு சொன்னீங்கன்னா செய்கிறோன்னு சொல்லுது. வியப்புற்ற சமீகர், பறவை குஞ்சுகளே, நீங்கள் யார், எதனால் இந்த பட்சி ஜென்மத்தை அடைஞ்சிங்கன்னு கேட்குறாரு. முனிவரே, நாங்கள் 4வரும் சுக்ருதி என்னும் மகா முனிவரோட புதல்வர்களாக பிறந்து வந்தோம். சாஸ்திரங்களை நன்றாக கற்றறிஞ்சோம். பெற்றோரை பூஜித்து வாழ்ந்து வந்தோம். ஒரு நாள்
எங்கள் தந்தையோட சக்திய நெறிய சோதித்தறிய விரும்பி தேவேந்திரன் கழுகு உருவில் வந்து தனக்கு நரமாமிசம் வேண்டும்னு கேட்டான். எங்கள் தந்தை எங்களிடம் யாராவது ஒருவர் இந்திரனுக்கு ஆகாரமாகுங்கள்னு கட்டளையிட்டார். நாங்கள் பயந்து அதனை ஏற்கலை. கோபமடைஞ்ச எங்கள் தந்தை, துஷ்ட புத்திரர்களா, நான் இந்த பட்சிக்கு ராஜனுக்கு வாக்களித்து விட்டேன். நீங்கள் என் பேச்சை கேட்கல, அதனால் பறவைகளாக பிறக்க கடவீங்கன்னு சபித்திட்டாரு. பிறகு அவர் தன் உடலையே இந்திரனுக்கு உணவாக சமர்ப்பித்தார். இந்திரன் எங்கள் தந்தையின் தியாகத்தை மெச்சி மகிழ்ந்து எங்களிடம், நீங்கள் விந்திய மலையில் சென்று வசியுங்கள். வியாசரின் சீடரான ஜெமினி உங்களிடம் வந்து சில தர்ம சந்தேகங்களை கேட்பார். அதை நீங்கள் தீர்த்தவுடன் உங்களோட சாபம் விலகுன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் பட்சிகளாக இருந்தாலும் சகல வேத தர்ம சாஸ்திரங்களையும் அறிந்த ஞான பட்சிகள் தர்ம பட்சிகள்னு போற்றப்படுவீங்கன்னு அருளினார். பறவைகள் இவ்விதம் தம்மோட பூர்வ ஜென்ம கதையை கூற கேட்ட சமீகர், நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய சேவை எதுவும் இல்லை, நீங்கள் இனி விந்திய பர்வத்துக்கு செல்லுங்கள்னு அனுப்பி வச்சாரு. இப்போது அந்த பறவைகள் அங்கே இருக்குது, அங்கே சென்று உன்னோட சந்தேகங்களை தீர்த்துக்கொள்னு சொல்லி சந்தேகம் கேட்ட ஜெமினி முனிவரை வியாசர் அனுப்பி வச்சாரு. ஜெமினி முனிவர் விந்திய பர்வதத்தில் ஞான பறவைகளை தேடி சென்றார். அப்போது அவைகள் இனிமையாக வேத அத்தியாயனம் செய்து கொண்டிருந்தன. அதை அணுகி, ஞான பறவைகளே, நான் வியாசரோட சீடன், என்னை ஜெமினி என்பார்கள், என் சந்தேகங்களை தீர்த்து எனக்கு மனசாந்தி அளியுங்கன்னு சொல்லுச்சு. அப்பறவைகள், முனிவரே, உங்கள் சந்தேகங்களை கேளுங்க, எங்களுக்கு தெரிந்தவரை கூறுறோன்னு பதிலளிச்சிச்சு. ஜெமினி தன்னோட சந்தேகங்களை கேட்குறாரு. கௌரவ பாண்டவ யுத்தத்தின் போது பலராமர் ஏன் தீர்த்த யாத்திரை சென்றார்? இது முதல் கேள்வி. இரண்டாவது, திரௌபதிக்கு பிறந்து 5 உப பாண்டவர்களும் திருமணம் கூட நிகழாமல் திக்கற்றவர் போல் அகால மரணமடைய காரணம் என்ன? இது இரண்டாவது கேள்வி. பறவைகள் பதிலளிக்குது. பலராமர் பாண்டவர்களோட உறவினர். சுபத்திரையை அர்ஜுனனுக்கு மனம் முடித்து சம்பந்தியானார். துரியோதனனுக்கு கதை யுத்தம் பயிற்றுவித்து குருவானார். கிருஷ்ணரோ பாண்டவர் பக்கம் நிற்பவர். யுத்தத்தில் எந்த பக்கம் சேர்ந்தாலும் தனக்கு பிரியமானவர்களோடு போர் செய்ய வேண்டி வரும். அந்த சமயம் பலராமர் நைமிசாரண்யம் சென்றபோது பாகவத கதை சொல்லி கொண்டிருந்த சூத முனிவர் தன்னை பார்த்தவுடன் எழுந்து நிற்கவில்லை என்ற கோபத்தில் அவரை கொன்னுட்டாரு. அங்கிருந்த மகரிஷிகள் பலராமரை பார்த்து வெறுப்புடன், நீ செய்த பாவத்தை எல்லாரிடமும் சொல்லியபடி 12 ஆண்டுகள் தீர்த்த யாத்திரை விரதம் அனுசரிக்கணும்னு கட்டளையிட்டாங்க. தீர்த்த யாத்திரை செல்லும் சாக்கில் பலராமர் யுத்தத்திலிருந்து விலகி நின்றாருன்னு சொல்லுச்சு. பாண்டவ புத்திரர்களான உப பாண்டவர்கள் முன் ஜென்மத்தில் விஸ்வே தேவர்கள் ஆவார்கள். ராஜா ஹரிச்சந்திரனை அரசுரிமையை விட்டு நீக்கி துன்புறுத்திய விஸ்வாமித்திரரை வானத்திலிருந்து பார்த்த விஸ்வே தேவர்கள் 5 பேர் கருணை கொண்டு இத்தனை துன்பம் செய்கின்ற இந்த விஸ்வாமித்திரர் எந்த பாவ உலகத்துக்கு செல்வாரோ என்று தங்களுக்குள்ள பேசிக்கொண்டன. அவ்வார்த்தைகளை கேட்ட விஸ்வாமித்திரர் ரோஷத்தோடு, நீங்கள் 5 மனித உலகில் பிறப்பீராகன்னு சாபமிட்டார். அப்போது விஸ்வதேவர்கள் பிரார்த்தித்து கொண்டதற்கு இணங்க சாந்தமடைந்து, நீங்கள் மனித ஜென்மம் எடுத்தாலும் மனைவி, சந்ததி, காமம், குரோதம் போன்றவை இன்றி மீண்டும் தேவர்கள் ஆவீர்கள்னு ஆசீர்வதிச்சாரு. இந்த 5 விஸ்வே தேவர்களே திரௌபதியோட கர்ப்பத்தில் பிறந்து விவாகம், பிள்ளைகள் போன்ற பந்தங்களில் சிக்காமல் பிரம்மச்சாரியாகவே அஸ்வத்தாமனோட கையால் மரணம் அடைஞ்சாங்க. ஞான பட்சிகளோட பதிலை கேட்ட மகிழ்ந்த ஜெமினி அவர்களிடம் ஹரிச்சந்திரனின் வரலாற்றை சம்பூர்ணமாக கேட்டு அறிஞ்சு கொண்டார். மகாத்மாக்களே, எனக்கு இன்னும் சில ஐயங்கள் இருக்குது, அவற்றையும் தீர்த்து வைங்கன்னு வேண்டிக் கொண்டார். பட்சிகள் சம்மதித்தனர். பாவங்கள் என்றால் என்ன என்று கேட்டார் ஜெமினி. முனிவரே, பாவங்கள் தெரிந்து செய்பவை, தெரியாமல் செய்பவைன்னு 2 வகைப்படும். சின்ன சின்ன பாவங்களுக்கு உடனுக்குடன் பலன் கிடைத்துவிடும். ஏதோ ஒரு வியாதியின் உருவில் அவை அனுபவிக்கப்பட்டுவிடும். பெரிய பாவங்களானால் ஜென்ம ஜென்மமாக துரத்தி வரும். தெரிந்து செய்த பாவங்களுக்கு தண்டனை பெரிதாக இருக்கும் அப்படின்னு பதிலளிச்சிச்சு தர்ம பட்சிகள். இவ்விதமாக இன்னும் தத்தாத்திரேயரோட கதை, கால யவனனின் கதை, மதாலசா சரித்திரம், கிரகஸ்தாசிரம தர்மங்கள் போன்ற எத்தனையோ சந்தேகங்களை கேட்டார் ஜெமினி. அது எல்லாத்துக்கும் ஞான பறவைகள் தகுந்த விளக்கத்தை அளித்து அதன் மூலம் முக்தி பெற்றன. சந்தேக நிவர்த்தி அடைந்த ஜெமினி ரிஷி ஞான பட்சிகளின் உருவத்தில் இருந்த முனிகுமாரர்களை ஆசிர்வதித்து
தன்னோட ஆசிரமத்துக்கு திரும்பினார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கும் பதில் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.